Hey everyone. So a few weeks back, I got a message or rather a comment on my Instagram telling me to do my voiceovers in Tamil. So அதான் இந்த வீடியோ தமிழ்லேயே வாய்ஸ் ஓவர் பண்ணலான்னு இருக்கேன். லெட் மீ அகெயின் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் அண்ட் தமிழ். என் பேர் பிரியதர்ஷினி. நான் சென்னையில் இருக்கேன். இப்போதைக்கு டெய்லி ட்ராயிங்ஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதே கரியராக பண்ணலான்னு ஐடியாவில் இருக்குது. இது ஏன் ஃபன்னியாக இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இது டிப்பிக்கல் கரியர் சாய்ஸ் கிடையாது. அண்ட் இதை கரியராக சூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், சில டைமில் 9 to 5 போயிடலாம் அப்படின்னு தோணும். பட் ஃபார் மீ, டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் 9 to 5 முடியாது. அதனால தான் நான் அதை பார்த்து சூஸ் பண்ணேன். அண்ட் சம்டைம்ஸ் ரெக்ரெட் பண்ணியிருக்கேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த பாத்தில் போகலான்ட்ருக்கேன். அண்ட் ஐ ஹாவ் டு சே, தமிழில் வாய்ஸ் ஓவர் பண்ணுறது ரொம்ப பர்சனலாக இருக்குது. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே தமிழில் வாய்ஸ் ஓவர் பண்ணுறத அவாய்ட் பண்ணிகிட்ருந்தேன். பிகாஸ் இட் கெட்ஸ் பர்சனல் வென் யூ டூ இட் இன் யுவர் லாங்குவேஜ். ஸோ பேக் டு கரியர் சாய்ஸஸ். எனக்கு இது சஸ்டெயினபிளாக இல்லை. நிறைய பேரை இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, சஸ்டெயினபிள் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் நாட் ஃபார் மீன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆல்சோ ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப். பிகாஸ் இது நான் இது சீரியஸாக எடுத்து 4 years ஆகுது. அண்ட் தேர் இஸ் க்ரோத், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இட்ஸ் வெரி ஸ்லோ அண்ட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல். ஸ்லோவாக இருந்தாலும் ஐம் ரியலி கிரேட்ஃபுல். அண்ட் ஐ நோ த ரீசன்ஸ் ஏன் என்னோடய க்ரோத் ஸ்லோவாக இருக்குன்னு. நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை மீன்ஸ் நான் அப்லோடிங், மார்க்கெட்டிங் அந்த சைடில் நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. எனக்கு ரீல்ஸ் எடுக்க பிடிக்காது. நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் அவ்வளோவா கன்சிஸ்டண்ட்டாக போட மாட்டேன். பட் நம்ம ஆர்ட் கரியர்னு கன்சிடர் பண்ணிட்டா மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ரீல்ஸ் போட்டு தான் ஆகணும். ரீல்ஸ் போட்டால் தான் ரீச் வரும். ரீச் இருந்தால் தான் உங்களை எல்லோரும் யாராவது நோட்டீஸ் பண்ணுவாங்க. அண்ட் அப்போது உங்கள் பிஸ்னஸை நீங்கள் க்ரோ பண்ணலாம். அண்ட் அந்த விஷயத்தில் ஐம் ஸ்டில் வீக், ஐ கெஸ். அப்புறம் நான் ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ், மை தாட்ஸ். நான் என்ன கோத்ரூ பண்ணேன் அதுதான் இதெல்லாம். நீங்களும் இந்த ஆர்ட் கரியர் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். என்னாலேயும் முடியும். அதான் நான் டெய்லி என்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன பண்ணுறேன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஸோ ஐ எம் டூயிங் வாட்டர் கலர் ஃபுட் இல்லுஸ்ட்ரேஷன், மோஸ்ட்லி டெசர்ட்ஸ் தான். இது நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக வீடியோவிலே நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதான் சரி ட்ரை பண்ணலாம். லாங் பிரேக் அப்புறமா ரொம்ப ஹெவியாக போர்ட்ரேட்ஸ்ன்னு போகாமல் ஸ்டில் லைஃப்ஸ்லேயே பண்ணலான்னு நினச்சி இந்த வாட்டர் கலர் இல்லுஸ்ட்ரேஷன் எடுத்து பண்ணுறேன். நீங்கள் ஸ்டில்ஸ் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீடியோக்கராக தான் இருந்தது. பட் அப்புறமா ஹைலைட்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா இருந்தது. நீங்களே பார்ப்பீங்க. ஸோ நான் டிப்பிக்கலாக இந்த மாதிரி ஆர்ட் டெய்லி பண்ணுறேன்னு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னோடய மெயின் எதுனா போர்ட்ரேட்ஸ் தான். பட் அது பை சாய்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் 2020 தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே நான் பார்க்கும்போது லேண்ட்ஸ்கேப்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
பட் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்னு போர்ட்ரேட்ஸ் பக்கம் அப்படி போனது தான். ஐ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துலாம் நான் போகல. ரொம்ப 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 மோசமாக அது என்னோடய ஃபர்ஸ்ட் போர்ட்ரேட். அப்புறமா 100 ஹெட்ஸ் சேலஞ்செலாம் பண்ணி ஹேண்ட்ஸ் சேலஞ்செலாம் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிது. அப்புறம் நான் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலை, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். 80 வரை கவுண்ட் வச்சுருந்தேன் 100 ஹெட்ஸ் சேலஞ்சில். அதுக்கப்புறமா கவுண்ட் விட்டுட்டு எவ்வளோ போர்ட்ரேட்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணேன். அப்புறம் நான் நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண பிடிக்கும். ஆர்ட் மெட்டீரியல்ஸ், டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ் யூஸ் பண்ண பிடிக்கும். அந்த மாதிரி நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணது அக்ரிலிக்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பெயிண்ட் ரொம்ப வேஸ்ட் ஆச்சு. ஃபாஸ்ட் ட்ரையிங் மீடியம்ன்றதுனால எனக்கு செட் ஆகலை. அப்புறமா குவாஷ் ட்ரை பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா தான் சரி எனக்கு ரீல்ஸ்லேயும் யூடியூப்லேயும் வாட்டர் கலர் பார்த்தேன். எனக்கு வாட்டர் கலரில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ வாட்டர் கலர் ட்ரை பண்ணேன். வாட்டர் கலர் ட்ரை பண்ணதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மீடியம். நம்ம ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது அது யூஸ் பண்ணும்போது. வாட்டர் கலர் யூஸ் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அது ஃப்ளோவிலே போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வாட்டர் கலர் மீடியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாட்டர் கலருக்கு அப்புறமா என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட் மீடியம்னா சொன்னால் ப்ரஷ் பென்னு சொல்லுவேன். ப்ரஷ் பென் மீடியம் நான் யூஸ் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட் நான் போர்ட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அதை விடவே இல்லை. டெய்லியும் நான் யூஸ் பண்ணுறேன். சொல்லப்போனால் வாட்டர் கலரை விட எனக்கு ப்ரஷ் பென் தான் என்னோடய மெயின் மீடியம்னு சொல்லுவேன். ஏன்னா டெய்லி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கலர் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் பெயிண்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் சரி நான் இவ்வளோ மீடியம் யூஸ் பண்ணியிருக்கேனே. இது எல்லாமே என்னோடய மெயின் மீடியம்னா இல்லை. என்னோடய மெயின் மீடியம்னு சொன்னால் நம்பர் 1 வந்து வாட்டர் கலர். அதுலேயே நம்பர் 1ல் ப்ரஷ் பென். நம்பர் 2 வந்து குவாஷ். அண்ட் ஐம் ஆல்சோ ட்ரையிங் ஆயில் பெயிண்ட்ஸ். என்னோடய மெயின் மீடியம் நான் ஆயில் பெயிண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் நான் 2-3 பீஸ் தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோ வெல் வெர்ஸ்ட் கிடையாது. பட் என்னோடய ஃபைனல் கோல் ஒரு ஆயில் பெயிண்டராக இருக்கணும் தான். அண்ட் ப்ரஷ் பென். அண்ட் ஆல்சோ நான் டிஜிட்டல் ட்ராயிங் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு புது அக்கௌண்ட்டும் ஆரம்பிச்சிருக்கேன். டிஜிட்டல் ட்ராயிங்கும் இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ணுறது. அதுக்கு வந்து இந்த மாதிரி பெயிண்ட், வாட்டர், ஸ்பில்லிங் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. என்னோடய டிவைஸ் கனெக்ட் பண்ணி அப்படியே டேரெக்டாக வரைஞ்சிடலாம். வேணும்னா என்னோடய டிஜிட்டல் அக்கௌண்ட்டையும் செக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நான் கமிஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். வாட்டர் கலர் போர்ட்ரேட் கமிஷன்ஸ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா மெயில் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ப்ரஷ் பென் போர்ட்ரேட்ஸ் கமிஷனாக வேணும்னாலும் நான் பண்ணித்தரேன். ஜஸ்ட் லெட் மீ நோ. ப்ளீஸ் யாராவது கமிஷன் பண்ணுங்கள். சப்போர்ட் மீ. ஐ ஹோப் நான் பேசி ரொம்ப உங்களை போர் அடிக்கலைன்னு நம்புகிறேன். அண்ட் ப்ராசஸ் கிட்டத்தட்ட கடைசி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஐ ஜஸ்ட் கலர்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ பார்க்க நல்லா இருக்காது. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹைலைட்டர்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லாயிருக்கும். ஸோ ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நான் வாய்ஸ் ஓவரில் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் பேசினதில்லை. ஸோ இஃப் யூ என்ஜாய்ட் ஹியரிங் மீ அண்ட் மை ஸ்டோரி, இல்லை நான் தமிழ்லேயே பேசலாமா இல்லை இங்கிலீஷ்லேயே கண்டினியூ பண்ணலாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கேரி ஆன், வாட்ச் இட் டில் த எண்ட் ப்ளீஸ். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ப்ரஷ் பென் போர்ட்ரேட்ஸ் பண்ணலான் இருக்கேன். நோ ப்ராமிசஸ், பட் அதுதான் ஐடியாவாக இருக்குது. ஸோ வேறு என்ன பேசுறது தெரியல. அனிமே பற்றி பேசலாமா? உங்களுக்கு பிடிச்ச அனிமே என்ன? ரீசெண்டாக என்ன பார்த்துட்ருக்கீங்க? அதை கமெண்ட் பண்ணுங்கள், சேட் பண்ணலாம். ஸோ வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த லாஸ்ட் ஹைலைட் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன ரீகேப், அப்புறம் அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு. இவ்வளோ நேரம் நான் வளவலன்னு பேசிக்கிட்டு இருந்தது கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.
இதே கண்டினியூ பண்ணலாமா, இல்லைனா ஷட்டப் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கே நான் கேட்டுக்கிறேன்னு சொன்னாலும் ஓகே தான். எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஹியர் இஸ் த ரிசல்ட். பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது, அவுட்கம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறமா அந்த சீஸ் கேக் அந்த ரைட்டிங்ஸ்லாம் ஆஃப் ரெக்கார்ட் தான் எல்லாத்தையும் பண்ணேன். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணுறது டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹவு டு யூ லைக் இட்? ஐ ஹோப் யூ லைக் இட். என் பேக்ரவுண்ட் வாய்ஸாக வச்சுருந்தாலும் நீங்கள் ப்ராசஸ் பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய். See you in the next one. ஸோ எல்லோரும் போயிருப்பாங்க. இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.